ஓகே. ஸோ தென்னிந்திய வரலாறு அப்படிங்கிற ஒரு பார்ட்டுக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிறோம். இந்த யூனிட் 4 அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி இருந்தது, இப்போ கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து இந்த வேர் டு ஸ்டடி அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சவுத் இந்தியாவுடைய ஹிஸ்ட்ரியை வந்து பார்க்கணும் அப்படின்னா எங்கெல்லாம் பள்ளி புத்தகங்களில் இருக்குது அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. லைக் வந்து 6th ஸ்டாண்டர்டில் ஏன்ஷியன்ட் சிட்டிஸ் ஆஃப் தமிழகம், அதாவது தமிழகத்தின் பண்டைய நகரங்கள் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும் 6th புக்கில். அதுவும் ப்ளஸ் அதே 6th புக்கில் சவுத் இந்தியன் கிங்டம்ஸ் அப்படின்னு ஒன்று, அதாவது தென்னிந்தியாவுடைய அரசுகள் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும். 7th புக்கில் எமர்ஜென்ஸ் ஆஃப் நியூ கிங்டம்ஸ் இன் சவுத் இந்தியா லேட்டர் சோலாஸ் பாண்டியாஸ், அதாவது பிற்கால பாண்டியர்கள் மற்றும் சோழர்களை பற்றின ஒரு பாடம் இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 9th புக்கில் ஏர்லி தமிழ் சொசைட்டி அண்ட் கல்ச்சர், அதாவது தமிழ் சமுதாயத்தின் முற்கால வரலாறு மற்றும் பண்பாடு அப்படிங்கிற மாதிரி. 11th வந்து லேட்டர் சோலாஸ் அண்ட் பாண்டியாஸ். இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி ஓவராலாக நமக்கு எது இம்பார்ட்டனோ அதை மட்டும்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்கூல் புக்கில் படித்தாலும் ஓகே, இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா படிச்சுக்கலாம், தப்பு கிடையாது. இதை வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, எந்தெந்த புக்கில் இருக்குது அப்படிங்கிறது. இந்த டாபிக் கவர் பண்ணுறது நம்ம இந்த லெசன்ஸ் எல்லாம் அப்படிங்கிறது தெரிஞ்சால் போதும். இது இல்லாமல் தமிழ் புக்கில் சிலது வரும், அதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம், நான் சொல்லிடுறேன். அது தமிழ் படிக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஓகே, இதை பாருங்கள், இந்த பேஜில் இதுதான் வந்து சவுத் இந்தியாவோட ஹிஸ்ட்ரி. புரியுதா? இவ்வளோ தான் சவுத் இந்தியாவோட ஹிஸ்ட்ரி, வேறு ஒன்றுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் என்னது? சங்க காலம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்குது. நமக்கு தெரியும் இப்போ சங்க காலம் அப்படின்னா என்ன, சங்க காலம் அப்படிங்கிறது எந்தெந்த ஏரியாலலாம் பரவி இருந்துச்சு, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம யூனிட் 6ல் பார்த்துடலாம். ஓகேவா? சங்க காலம் பற்றி நான் டீப்பாக பேசுவேன், ரொம்ப டீப்பாகவே பேசுவேன். அதை வந்து தமிழ் சமுதாய வரலாறு அப்படிங்கிற டாப்பிக்கில் சங்க காலம் அப்படின்னு ஆரம்பித்து நான் கொண்டு போய்ப்பேன். ஸோ அதை நம்ம இங்கே பார்க்க வேண்டாம், நம்ம நேராக வந்து அந்த ரூலர்ஸ் கிட்டே போயிடலாம். சங்க காலத்தில் ஆட்சி பண்ணவங்களை பற்றி போயிடலாம். சங்க காலம்னா என்ன, அதோட காலகட்டம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தது பார்த்துக்கலாம். ஸோ இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சங்கம் ஏஜ் அப்படின்னா என்னது? பிசி 300 ஏடி 300 வரைக்கும், அதாவது கிமு 300 கிபி 300 வரைக்கும். அவங்களுடைய காலகட்டம் முடிஞ்ச உடனே களப்பிரர்கள் வராங்க. தமிழகத்துடைய இருண்ட காலம் அப்படின்னு சொல்லலாம். தமிழகம்ன்றத சவுத் இந்தியா, தென்னிந்தியாவில் இருண்ட காலம் அப்படின்னா களப்பிரர்களுடைய காலகட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இவங்களோட ஆட்சி முடியுது. சங்க காலத்துடைய காலகட்டம், சேர சோழ பாண்டியர்கள் முற்காலத்தில் வாழ்ந்தவங்க, ஏர்லி சேர சோழ பாண்டியா வந்து முடியுது. முடிஞ்ச உடனே களப்பிராஸ் வராங்க. அவங்க வந்து ஒரு 300 வருஷம் இருக்காங்க, 250 வருஷம் இருப்பாங்க. பட் நம்ம ரவுண்டாக வந்து 300ன்னு எடுத்துக்கிறோம், 600 வரைக்கும் ஏடி. அடுத்து வந்து இவங்களை டிஃபீட் பண்ணிட்டு வந்தவங்க தான் வந்து பல்லவாஸ் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். பல்லவாஸ் அப்படிங்கிறது 600 900 வரைக்கும் இருக்காங்க. ஏடி 600 to AD 900 வரைக்கும். அடுத்து வந்து 3 கிங்ஸ். அதுக்கப்புறம் வந்து யார் வருவாங்க? பல்லவாவை டிஃபீட் பண்ணிட்டு பாண்டியாஸ் வருவாங்க. அப்புறம் சோலாஸ், சேராஸ், இப்படி ஆர்டராக வருவாங்க 900 to 1300 வரைக்கும். அதுக்கடுத்து நாயக்கர்கள் அப்படின்னு ஒருத்தங்க இன்ட்ரொடியூஸ் ஆகுறாங்க. அவங்க தான் வந்து தமிழ்நாட்டில் மதுரை நாயக்கர்கள், செஞ்சி நாயக்கர்கள், இந்த மாதிரி வந்து தஞ்சை நாயக்கர்னு பிரிவாங்க. அவங்க வந்து 1300 1650 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அதுக்கப்புறம் தான் வந்து 1600 இருந்து பிரிட்டிஷ்காரங்க நம்மளோட இந்தியாவுக்குள்ளே ரூல் பண்ணியிருக்காங்க. மேஜர்லி சவுத் இந்தியாவுக்குள்ளேயும் நிறைய ரூல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சென்னை தான் அவங்களோட மிகப்பெரிய ஏரியாவாக இருந்துச்சு. அப்போ 1600 1947 வரைக்கும் பிரிட்டிஷ் ரூல் நடந்திருக்கு. இதுதான் நம்மளோட ஆர்டர், கரெக்டுங்களா? அப்போ பிரிட்டிஷ் ரூல் நடக்குது. இதுக்கு இடையிலேயே வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ஒன்று அப்படின்னு நடந்திருக்கு. அந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளை நம்ம தனியாக பார்ப்போம். சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு 1947 to 2025 வரைக்கும் அதை நம்ம வந்து தனியாக பார்ப்போம். அதான் ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். அது எல்லாமே 1920s நடக்கும். 20s 30s 40s 50s அந்த டைமில் நம்ம இது எல்லாத்தையும் பார்ப்போம். ஸோ அப்போது நம்ம வந்து டீட்டெயில்டாக இதை பற்றி கிளியராக பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். தமிழ்நாடை பற்றி டீப்பாக இந்த மொத்த டாப்பிக் கவர் பண்ணிட்டோன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 சாப்டர், டிஎன்பிஎஸ்சி சிலபஸோட 3 சாப்டரில் இருக்கிற தமிழ்நாடு சம்மந்தமான விஷயங்களை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். புரியுதா? ஸோ ஓகே, நம்ம அடுத்து வந்து இப்போ இதை நோட் பண்ணிட்டீங்களா? தென்னிந்திய வரலாறு அப்படின்னு போட்டு இந்த கான்செப்ட், இதுதான் வந்து ஆர்டர். இவங்களுக்கு அப்புறம் இவங்க, இவங்களுக்கு அப்புறம் இவங்க. இப்போ ஒவ்வொருத்தங்களையும் யார் ஆட்சியில் இருந்தாங்க, என்ன பண்ணாங்க, அந்த மாதிரி பார்ப்போம் பேசிக்காக, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும். இப்போ சங்க காலத்தில் ஆட்சி பண்ணவங்க சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து
தெரிஞ்சுக்கிறோம். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சங்க காலத்தில் ஃபஸ்ட்டு இவங்க தான் ஆட்சி பண்ணுறாங்க. சங்க காலத்துக்கு அப்புறத்தில் கொஞ்சம் காலகட்டம் கழிச்சு பிற்காலத்தில் அவங்களோட ஆட்சியை வந்து திரும்பவும் கொண்டு வராங்க. லேட்டர் சோலாஸ், சேரா, சோழா, பாண்டியா அப்படின்னு வரும். லேட்டர்னு படிப்போம். அவங்க ஏர்லி, இவங்க வந்து லேட்டர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சேராஸ். நான் சொல்லிட்டேன், சங்கம் ஏஜை பற்றி நம்ம தனியாக பார்த்துக்கலாம். சங்க காலம் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு அதுக்கு வேறு என்னெல்லாம் பேர் இருக்குது அந்த மாதிரி டீப்பாக நான் கொண்டு போவேன். அது வேறு சாப்டரில் நான் கொண்டு போய்க்கிறேன். இப்போ வந்து சங்கம் ஏஜில் ரூல் பண்ணவங்கள பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இப்போ போயிடலாம். ஸோ சேராஸ், சேரர்கள், அவங்களோட தலைநகரம் என்னது அப்படிங்கிற மாதிரி போயிடலாம். 3 அரசியல் பிரிவுகள் இருந்துச்சு தமிழ்நாட்டில். பண்டைய தமிழ்நாட்டில் சேரா, சோழா, பாண்டியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள பற்றி தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம். அதில் சேரர்கள் வந்து தலைநகரம் அப்படின்னா வஞ்சி. அவங்களுடைய கேபிட்டல் வஞ்சி அப்படின்னு சொல்கிறாங்க. வஞ்சி அப்படிங்கிறது கேரளாவில் இருக்கக்கூடிய ஒன்று. கரூர் பக்கத்துலன்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில், பட் இருந்தாலும் கேரளாவில் தான் இருக்குது. போர்ட், இவங்களுடைய துறைமுகம் என்னது அப்படின்னா தொண்டி முசிறி. முசிறிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிறது கிடையாது, கேரளாவில் இருக்குது முசிறிங்கிறது. முசிறிங்கிறது ஒரு கடற்கரை துறைமுகம். தொண்டி முசிறிங்கிறது இவங்களுடைய துறைமுகம். இவங்களுடைய பூ என்னன்னா பனம்பூ, பாமிரா. இவங்க ரூல் பண்ண பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சென்ட்ரல் தமிழ்நாடு, அதே மாதிரி என்னது மத்திய தமிழ்நாடு, நார்த்து தமிழ்நாடு, அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சவுத்து. இது 3மே சேர்ந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. ரூல்டு ஏரியா, அந்த பகுதிகள் அதான் வந்து கொங்கு பகுதிகள் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ இவங்களை பற்றின இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைச்ச இன்ஸ்கிரிப்ஷன் எது, அதாவது எந்த கல்வெட்டில் கிடைச்சதுன்னா புகழூர் கல்வெட்டு. புகழூர் கல்வெட்டில் தான் இவங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிடைச்சிருக்கு. அந்த புகழூர் கல்வெட்டு அப்படிங்கிறது பொது ஆண்டு 1ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட கல்வெட்டு. 1st century AD Anno Domini. இந்த புகழூர் கல்வெட்டு அப்படிங்கிறது எங்கே இருக்குது, இது எங்கே கிடைச்சதுன்னு யாருக்காவது தெரியுமா? கரூர் டிஸ்ட்ரிக்டில் தான் இந்த புகழூர் கல்வெட்டு அப்படிங்கிறது கிடைச்சது. இதை கண்டுபிடிச்சது யாருன்னா ஐராவதம் மகாதேவன் அப்படிங்கிற ஒருத்தர் தான் கண்டுபிடிச்சிருப்பார் இந்த புகழூர். இதெல்லாம் நான் எக்ஸ்ட்ரா சொல்கிற நோட்ஸ், சும்மா அப்படியே சைடில் நோட் பண்ணிக்கோங்க. புகழூர் கல்வெட்டை கண்டுபிடிச்சது கரூரில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா ஐராவதம் மகாதேவன். அவர் ஒரு IAS ஆஃபீஸர். IAS ஆஃபீஸர். இது வரைக்கும் எழுதிட்டீங்கன்னா அடுத்த பேஜ் போயிடலாம். அதுக்கடுத்து அதே மாதிரி சேரர்களை பற்றி பேசுகிற நூல் எது அப்படின்னா அது பதிற்றுப்பத்து. சேர அரசர்கள் பற்றி தெளிவாக பேசுகிற ஒரு நூல் எதுனா பதிற்றுப்பத்து. ஏன் அப்படின்னா பதிற்றுப்பத்து அப்படிங்கிறது என்னது 10 கூட்டல் 10ன்னு பிரிப்போம். பதிற்றுப்பத்து அப்படிங்கிற நூலை நம்ம இதெல்லாம் தனியாக நூல்கள் வச்சு பார்ப்போம். 6வது சாப்டரில் இதை வந்து டீட்டெயிலாக படிப்போம். அப்போது 10 சேர அரசர்களை பற்றி ஒவ்வொரு அரசர்களையும் 10 பாடல்களில் விளக்கியதுனால தான் அது பதிற்றுப்பத்துங்கிற பேரே வந்துச்சு. அப்போது ஒவ்வொரு சேர அரசர்களையும் 10 பாடல்களில் புகழ்ந்து பாடியிருக்காங்க. அதனால தான் வந்து நம்ம வந்து பதிற்றுப்பத்துன்னு இதுக்கு பேர் சொல்கிறோம். ஸோ இது பதிற்றுப்பத்துங்கிறது முழுக்க சேரர்களை பற்றி மட்டுமே புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு நூல். அது நமக்கு தெரிஞ்சால் போதும். சரி, ஓகே. அடுத்து என்ன எழுதுறீங்கன்னா இன்னொரு விஷயம் எழுதிக்கோங்க. அசோகருடைய இன்ஸ்கிரிப்ஷனில் சேரர்களுக்கு என்ன பெயர் அப்படின்னா அசோகருடைய கல்வெட்டுகளில் கேரள புத்திரர்கள் அப்படின்னு இருந்துச்சான். கேரள புத்திரர்கள் அசோகரோட கல்வெட்டுகளில் கேரள புத்திரர்கள் அப்படின்னு இருந்துச்சு சேரர்களுக்கு பெயர். அசோகரின் கல்வெட்டுகளில், அதாவது இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் அசோகா called Cheras as Kerala Butras.
அசோகருடைய கல்வெட்டுகளில் கேரள புத்திரர்கள் அப்படிங்கிற பெயர் வந்து சேரர்களுக்கு இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா கேரளா பகுதிகள் ஆட்சி பண்ணதுனால. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாரும் சங்க காலத்தில் ஆட்சி பண்ண சேரர்களை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இவங்க எந்த பகுதியில் ஆட்சி பண்ணாங்கன்னா தற்காலம், அதாவது நவ் இருக்கிற கேரளாவையும் ப்ளஸ் வந்து தமிழ்நாட்டுடைய வெஸ்ட் பார்ட்டு, தமிழ்நாட்டுடைய மேற்கு பகுதியையும் தற்கால கேரளாவையும் ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற கரூர் டிஸ்ட்ரிக்டை தான் வந்து வஞ்சி அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது கேரளாவில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ரெண்டு விஷயம் இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற கரூர் மாவட்டத்தை தான் வஞ்சி அப்படின்னு சொல்கிறாங்க. வஞ்சி அப்படிங்கிறது அதாவது இவங்களோட கேபிட்டல்னு பார்த்தோம் இல்லையா, அது தமிழ்நாட்டில் கரூர் டிஸ்ட்ரிக்ட் தான் வந்து வஞ்சின்னு சொல்கிறாங்க. பட் கேரளான்னு சில பேர் சொல்கிறாங்க. அது எது கன்ஃபார்ம் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரியல. சேரர்களுடைய சின்னம் என்னது? இலச்சினைன்னு சொல்லுவாங்கள்ல, வில் அம்பு, அது எழுதிக்கோங்க, வில் அம்பு. வில் அம்பு. நோட் பண்ணிக்கோங்க. சங்ககால சேரர்கள் இருக்காங்க இல்லையா, சங்கம் பீரியட் சேராஸ், இவங்களுக்கு என்னெல்லாம் டைட்டில்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பட்டப்பெயர்கள் இவங்களுக்கு, அதாவது சங்ககால சேரர்களுக்கான பட்டப்பெயர்கள். அந்த பட்டப்பெயர்களை நோட் பண்ணிக்கோங்க, நான் சொல்கிறேன். வானவர், வானவர், தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே அதே தான். வானவர், வில்லவர், வானவர், வில்லவர், மலையர். வானவர், வில்லவர், மலையர். ஓகே, அது எழுதிட்டிங்கன்னா அடுத்தது வந்து இங்கே இருக்கிற டீட்டெயில்ஸ் எழுதிக்கோங்க. பத்தினி கல்ட், அதாவது பத்தினி வழிபாட்டு முறையை அறிமுகப்படுத்தினது யார் சேரர்களில் அப்படின்னு கேட்டாங்கன்னா சேரன் செங்குட்டுவன் அப்படின்னு எழுத தெரியணும். சேரன் செங்குட்டுவன். பத்தினி வழிபாட்டை அறிமுகப்படுத்தினது சேரன் செங்குட்டுவன். பத்தினி வழிபாடுனா என்னது? எக்ஸாம்பிளுக்கு வந்து கண்ணகிக்கான அந்த என்னது நினைவு சின்னம் வைக்கிறதுக்காக பத்தினி வழிபாட்டை அறிமுகப்படுத்தியிருப்பார். இமயமலையிலேருந்து வந்து இமயமலையில் வில் கொடியை நட்டு அங்கேருந்து கற்களை கொண்டு வந்து கண்ணகிக்காக நினைவு சின்னம் கட்டுறதுக்காக கஷ்டப்பட்டிருப்பார். அதை வச்சு தான் வழிபாட்டு முறையை, பத்தினி வழிபாட்டு முறையை அறிமுகப்படுத்தினாருன்னு சொல்கிறோம் செங்குட்டுவனை. செங்குட்டுவனுடைய தம்பி தான் வந்து யாருன்னா இளங்கோவடிகள். அவர் தான் சிலப்பதிகாரம் அப்படிங்கிற நூல் எழுதியிருப்பார். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. சேரன் செங்குட்டுவனுங்கிறவர் 2ஆம் நூற்றாண்டில் பொ.அ.மு 2ஆம் நூற்றாண்டு, அதாவது பிசி ஏடின்னு கொடுத்துருக்காங்களா? பொ.அ.மு ஆன்னு தான் வரணும். ஏடினா மூ வராது. மூவை ரிமூவ் பண்ணிடுங்க. பொதாண்டுக்கு முன் வராது. அப்படின்னா பிசி, இது ஆக்சுவலி ஏடியே கிடையாது, பிசின்னே போட்டுக்கோங்க. பிசினா பொ.அ.மு கரெக்டு. இங்கிலீஷில் பிசி, ஏடி கிடையாது. 2ஆம் நூற்றாண்டு, செகண்ட் செஞ்சுரி. பத்தினி வழிபாடு அறிமுகம். கண்ணகி கோயில் கட்டுறதுக்காக தமிழ்நாடு கேரளாவுடைய அந்த எல்லையில் கண்ணகிக்கான கோயில் கட்டுறதுக்காக இமயமலையிலேருந்து கல் எடுத்துகிட்டு வந்தது சேரன் செங்குட்டுவன். சேரல் இரும்பொறை. அடுத்தது காயின், அவரோட பேரில் வந்து நாணயத்தை வெளியிட்டுக்கிட்டார் சேரல் இரும்பொறைங்கிறவர். இதெல்லாம் 6th புக்கில் இருக்கிற கண்டென்ட்டு.
நாணயங்களில் வில் மற்றும் அம்பு சின்னங்கள் வந்து பொறிச்சிருந்தாங்க. இதெல்லாமே வந்து காமனான இன்ஃபர்மேஷன் தான். அதே மாதிரி செங்குட்டுவனுடைய போர் வெற்றியை குறிப்பிடுற நூல் எதுன்னு கேட்கலாம். செங்குட்டுவன், சேரன் செங்குட்டுவன் இருக்கான் இல்லையா, அவனுடைய போர் வெற்றிகள் பற்றி குறிப்பிடுற நூல் வந்து சிலப்பதிகாரம். செங்குட்டுவனுடைய போர் வெற்றிகளை குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா சிலப்பதிகாரம். இது பதிற்று பத்துன்னு போட்டக்கூடாது நீங்கள். செங்குட்டுவனோட போர் வெற்றியை குறிப்பிடுற நூல் எதுனா சிலப்பதிகாரம். முக்கியமான சேர அரசர்கள் இவங்களை பற்றி எழுதிக்கோங்க. முக்கியமான சேர அரசர்கள், ப்ராமினென்ட் ரூலர்ஸ் ஆஃப் சேராஸ். பெருஞ்சோற்று உதயன் சேரலாதன், இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன், சேரன் செங்குட்டுவன், சேரல் இருமுறை. இவங்க 4 பேர் தான் ரொம்ப மிக முக்கியமானவர்கள். சேரன் இந்த 4 பேர் எழுதிட்டீங்க அப்படின்னா, அந்த நெடுஞ்சேரலாதன் ஒருத்தர் இருக்கார் இல்லை, இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன், அவருக்கு இன்னொரு பெயர் ஆதிராஜன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது, வேணால் நோட் பண்ணிக்கோங்க. ஆதிராஜன். ஆதிராஜன். சேரன் செங்குட்டுவன் ஒருத்தர் சொன்னோம்ல, அவரை கடல் பிறக்கோட்டிய செங்குட்டுவன் சொல்லுவாங்க. கடல் போரில் இறந்து போனதுனால அப்படி ஒரு பேர் வரும் அவருக்கு. அடுத்ததாக சோழர்கள் பற்றி எழுதிக்கோங்க. சோலாஸ். சோழர்கள் இவங்களுடைய தலைநகரம் அப்படின்னா கேபிட்டல் பொறுத்த வரைக்கும் பூம்புகார் அல்லது புகார் அல்லது காவிரி பூம்பட்டினம், 3 பேர் சொல்லலாம். இந்த இடத்துல புகார்னு கொடுத்துருக்காங்க, அதை வந்து பூம்புகார்னு சொல்லலாம், புகார் நகரம்னு சொல்லலாம், அதே மாதிரி காவிரி பூம்பட்டினம்னு சொல்லலாம். 3 பேருமே ஒரே இடத்த தான் குறிக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அது பூம்புகார் ஆர் உறையூர் ரெண்டுமே அவங்களோட தலைநகரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உறையூருங்கிறது திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிறது. அதான் சோழ மண்டலம்னாலே தஞ்சாவூர் திருச்சி அந்த பகுதியை ஆட்சி பண்ணது தான். ஸோ ஃபஸ்ட்டு இதை எழுதிக்கோங்க. கேபிட்டல் எழுதிட்டிங்கன்னா அடுத்து போர்ட்டு துறைமுகம் வந்து பூம்புகார் துறைமுகம். பூம்புகாருங்கிறது ஒரு கடற்கரை தான். இவங்களோட பூ வந்து ஆத்திப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க. அத்திப்பூ அல்லது ஆத்திப்பூ எப்படி வேணாலும் சொல்லலாம். ஃபிக்கா இங்கிலீஷில் ஃபிக்குன்னு ஒரு பூவா. அத்திப்பூ, ஃபிக்னா அத்தி. அடுத்த ஆட்சி பகுதி, இவங்களோட ரூல்டு ஏரியா அப்படின்னா வேங்கடமலை, திருப்பதி, ஆந்திராவில் இருக்கிற திருப்பதி மலை வரைக்கும் இவங்களோட ஆட்சி பகுதின்னு சொல்கிறாங்க. தமிழகத்திலேருந்து ஆந்திரா பகுதி வரைக்கும். இன்னைக்கும் பேசப்படுற ஒரு வார்த்தை சோழமண்டல். என்னது சோழமண்டல கடற்கரை அப்படின்னு சொல்கிறோம்ல. காவிரி டெல்டா பகுதி, டெல்டா ஏரியா, லேட்டர் known as சோழ மண்டலம்.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற பாயிண்ட் எழுதிக்கோங்க எக்ஸ்ட்ரா. இது எழுதி முடிச்சிட்டிங்கன்னா நான் சொல்கிறது எழுதிக்கோங்க. அதே மாதிரி அந்த முற்கால சோழர்களில் ரொம்ப ஃபேமஸானவர் யார் அப்படின்னா முற்கால சோழ அரசுலையே கரிகாலன் அப்படின்னு சொல்கிறாங்க. கரிகால் வளவன் வாஸ் த மோஸ்ட் ஃபேமஸ் ஆஃப் ஏர்லி சோழா டைனஸ்டி. ஆக்சுவலி இதில் டைனஸ்டிக்கு கூட ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து சோழ அரசு அப்படின்னாலே நான் சொல்கிறது நோட் பண்ணிக்கோங்க. தஞ்சாவூர், திருச்சி இந்த 2 டிஸ்ட்ரிக், இப்போ இருக்கிற இந்த 2 டிஸ்ட்ரிக்டை ரவுண்ட் பண்ண மாதிரி இருக்கும். தஞ்சை, திருச்சி அந்த ஏரியாவை தான் சோழாவுடைய மண்டலம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் முற்காலத்தில். ஸோ அந்த இடத்தோட பேர் வந்து காவிரி ஆறு பாயிறதுனால காவிரி நாடு, சூழ்நாடு, நீர்நாடு, புனல் நாடு இந்த மாதிரி பல வகையான பெயர்கள் அழைக்கிறது உண்டு. காவிரி நாடு, சூழ்நாடு, நீர்நாடு, புனல் நாடு இந்த மாதிரி பல வகையான நேம்ஸில் வந்து இதை சொல்லுவாங்க. காவிரி நாடு, சூழ்நாடு, நீர்நாடு, புனல் நாடு. அதே மாதிரி உறையூர் ஏன் 2 தலைநகரம் சொல்லியிருக்கோன்னா, உறையூரை வந்து ஃபஸ்ட்டு தலைநகராக இருந்துச்சு. கொஞ்ச காலத்திலேயே அவங்க வந்து துறைமுகமாக இருந்த காவிரி பூம்பட்டினம் இருக்கு இல்லையா, அதையும் வந்து செகண்டாக தலைநகரமாக மாற்றிட்டாங்க, கேபிட்டலாக. அதாவது புகார்னு சொன்னோம்ல அது. இவங்களோட சின்னம் என்னது? அவங்களோடது சேரர்கள் வில்லம்புன்னா இவங்களோட சின்னம் வந்து புலி. இவங்களோட சின்னம் புலி. சங்க காலத்தில், அதாவது அந்த சங்கம் ஏஜ் பீரியடில் புகார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பூம்புகார்னு சொல்லக்கூடிய காவிரி பூம்பட்டினம்னு சொல்லக்கூடிய அந்த சிட்டி தான் மிகப்பெரிய ட்ரேட் சென்டராக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதாவது ட்ரேட் சிட்டி அப்படின்னு சொல்லலாம், வாணிப நகரம். இந்த கரிகால் வளவன் இருக்கார் இல்லையா, இவர் தான் பொருணராற்றுப்படை, பட்டினப்பாலை இந்த 2 நூல்களுக்கும் பாட்டுடை தலைவன் இவர் தான். கரிகால் வளவன் தான் பொருணராற்றுப்படை, பட்டினப்பாலை இந்த 2 நூல்களுக்கும் பாட்டுடை தலைவன் அவர் தான். பாட்டுடை தலைவன். பட்டினப்பாலை, பொருணராற்றுப்படை இந்த 2 நூல். அதாவது எதில் வரும்? 17 மேற்கணக்கு நூல்களில் 10 பாட்டு நூல்களில் வரக்கூடிய பொருணராற்றுப்படை, அதுக்கடுத்து பட்டினப்பாலையா, அது 2ம். அதே மாதிரி இமயமலையில் புலிக்கொடியை நட்டது இவர் தான். இமயமலையில் புலிக்கொடியை நட்டவன். இமயமலையில் புலிக்கொடியை நட்டது இவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இங்கே இருக்கிற பாயிண்ட்ஸை எழுதிக்கோங்க. சோழர்கள்லேயே சிறந்தவர் கரிகாலன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இவர் வெண்ணி அப்படின்ற இடத்துல ஒரு போர் நடக்குது. யார் யாருக்கு அப்படின்னா சேரர்கள், அதாவது சேரர்கள், பாண்டியர்கள், அவங்க கூட 11 வேளிர் குல தலைவர்கள். அதாவது அப்படின்னா என்னென்னா குறுநில மன்னர்களாக இருந்தவங்க. அப்போது சின்ன சின்னதாக, இப்போ எக்ஸாம்பிள் குறுநில மன்னர்கள்னால் அதியமான் இப்படிலாம் இருந்தாங்கள்ல, இந்த மாதிரியான நபர்கள். ஆய், அண்டி, சம்திங் சொல்கிறோம்ல, இந்த அதியமான், அப்புறம் வந்து யார்,
இந்த மாதிரி ஒரு 11 வேளிர் குறுநில தலைவர்கள் இருக்காங்க. அந்த 11 குறுநில மன்னர்களும் சேரர்கள், பாண்டியர்கள் இவங்க எல்லாரும் ஒரு டீமாக இருந்து சோழர்களை எதிர்த்தாங்க. அப்படிப்பட்ட மிகப்பெரிய போர்லையே சோழர்கள் தனியாக நின்று ஜெயிச்சிருக்காங்க. அதுதான் வந்து வெண்ணிப்போர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வெண்ணிப்போர்களில் 11 வேளிர் குறுநில மன்னர்களோட கூட்டுப்படையையும் தோற்கடித்தவர் யார் அப்படின்னா சோழர்கள் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். வெண்ணிப்போர். அதே மாதிரி காவிரிக்கு குறுக்கா வந்து கல்லணை கட்டியிருக்காரு. அதனால கிட்டத்தட்ட 69,000 ஏக்கர், 6,900 கிடையாது, 69,000 ஏக்கர் லேண்டுக்கு வந்து நீர்ப்பாசன வசதி கிடைச்சிருக்கு. சோழர்களில் முக்கிய அரசர்கள் அப்படின்னு போட்டு இளஞ்சேட் சென்னி, கரிகால் வளவன், கோச்செங்கனான், கிள்ளி வளவன், பெருநர் கிள்ளி. இந்த 5 பேரோட நேமை மட்டும் எழுதிக்கோங்க. இவங்க தான் வந்து ப்ராமினன்ட் ரூலர்ஸ், அதாவது முக்கிய அரசர்கள். அடுத்து ஒரு பாடல், சோழர்களை புகழ்ந்து பாடப்பட்ட ஒரு பாடல் என்ன அப்படின்னா, சோழ அரசனான கோச்செங்கனான். ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், சங்ககால சோழ அரசு இருக்கு இல்லையா, ஏர்லி சோழாஸ், சங்ககால சோழ அரசுடைய ஆட்சி யாருடன் முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னா கோச்செங்கனான். சோழன் கோச்செங்கனான் ஒருத்தனை எழுதுனீங்கல்ல, அந்த கோச்செங்கனானோட முடியுது. முற்கால சோழ அரசு அப்படிங்கிறது சோழன் கோச்செங்கனானோட முடிவுக்கு வருது. அது முடிவுக்கு வந்தப்போ கடைசியாக இந்த சோழனான கோச்செங்கனானுக்கும் சேரனான கணைக்கால் இரும்பொறை, இவங்க 2 பேருக்கும் ஒரு போர் நடக்குது. சோழன் கோச்செங்கனான், சேரன் கணைக்கால் இரும்பொறை, இந்த 2 நபர்களுக்கும் ஒரு போர் நடக்குது. அந்த போரில் சேரரான கணைக்கால் இரும்பொறைய கோச்செங்கனான் தோற்கடித்து சிறையில் போட்டுடுறாரு. புரியுதா? சோழனான கோச்செங்கனான் ஜெயிச்சுட்டு தோத்து போன சேரல் இரும்பொறை, அவரை கணைக்கால் இரும்பொறைய ஜெயிலில் போட்டுடுறாரு. இவரை பற்றி ஒரு பெரிய கதையே இருக்குது. ஓகேவா? ஜெயிலில் போட்டுறாரு. அதுக்கப்புறம் இந்த சேரல் கணைக்கால் இரும்பொறைன்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, இவர் ஜெயிலில் இருக்கார். இவரை ஜெயிலிருந்து வெளியே கொண்டு வர்றதுக்காக, சிறையிலேருந்து வெளியே கொண்டு வர்றதுக்காக பாடப்பட்ட பாடல் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது களவழி 40 அப்படின்னு சொல்லுவாங்க. களவழி 40 அப்படிங்கிற ஒரு நூல், 17 கீழ்கணக்கில் வரக்கூடிய ஒரு நூல். புரியுதா? அதாவது சோழன் கோச்செங்கனானுக்கும் சேரல் கணைக்கால் இரும்பொறை இவங்க 2 பேருக்கும் போர் நடக்குது. எந்த இடம்னா கழுமலம் அப்படின்னு ஒரு ஊரில் போர் நடக்குது. கழுமலம் அப்படின்னு ஒரு ஊரில் போர் நடக்குது. இது வந்து லாஸ்ட் இயர் கொஷின். இது கழுமலம்ங்கிற ஒரு ஊரில் போர் நடக்குது. இந்த போரில் சோழனான கோச்செங்கனான் வின் பண்ணிவிட்டு சேரரான கணைக்கால் இரும்பொறையை சிறையில் போட்டுறார். அவரை சிறையிலேருந்து எடுக்கிறதுக்காக பாடப்பட்ட பாடல் தான் களவழி 40 அப்படிங்கிறது. இதை பாடினது யாருன்னா பொய்கையார் அப்படிங்கிற ஒரு புலவர். களவழி 40ஓட ஆசிரியர் பொய்கையார். அவ்வளோதான், அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி சோழர்களை பற்றின நோட்ஸ் யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. சோழர்களோட குறிப்புகள், சோழர்களுடைய குறிப்புகளை யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அசோகருடைய இன்ஸ்கிரிப்ஷனில் மேபி இதெல்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அசோகரோட இன்ஸ்கிரிப்ஷன், அசோகர் கல்வெட்டுகளில் சோழ பேரரசோட குறிப்புகள் இருக்குது. மகாபாரதத்தில் இருக்குது, மகாபாரதம். அதுக்கடுத்து அசோகரோட கல்வெட்டு, அசோகர் இன்ஸ்கிரிப்ஷன், மகாபாரத். மெகஸ்தனிஸோட குறிப்புகள், மெகஸ்தனிஸ்
அலெக்சாண்டருடைய ஒரு தூதுவர் தான் மெகஸ்தனிஸ். இந்த மெகஸ்தனிஸோடைய குறிப்புகள், தாலமி, ஜாகிரஃபியா அப்படின்னு புக் எழுதின தாலமி, இவங்களோட குறிப்புகள் எல்லாம் சோழர்கள் பற்றின நியூஸ் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மகாபாரதம், அசோகாவோட இன்ஸ்கிரிப்ஷன், மெகஸ்தனிஸ், தாலமி, இந்த 4 இடங்களில் சோழர்களை பற்றி, சங்ககால சோழர்கள் பற்றின இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கடுத்து சோழர்களுக்கு என்ன பெயர்கள் எல்லாம் சொல்லலாம் அப்படின்னா, கிள்ளி, கிள்ளி, பட்டப்பெயர்கள்னு சொன்னோம்ல, பட்டப்பெயர்கள் அதாவது டைட்டில்ஸ், கிள்ளி, வளவன், சென்னி, 3 பேர். கிள்ளி, வளவன், சென்னி, இது 3மே சோழர்களை குறிக்கிறது. கிள்ளி, வளவன், சென்னி. பாண்டியர்கள், பாண்டியர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இவங்களோட தலைநகரம் என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். மதுரை. இவங்களோட துறைமுகம், போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது கொர்க்கை, தூத்துக்குடியில் இருக்கிறது கொர்க்கை துறைமுகம். பூ வந்து வேப்பம்பூ. தென் தமிழகம், மதுரை அந்த சைடு ஃபுல்லாக இருக்கிறது எல்லாமே, தூத்துக்குடி, இது எல்லாமே இவங்களோட ஆட்சி பகுதி. இதை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. இவங்கள பற்றின நோட்ஸ் எங்கே கிடச்சிருக்கு குறிப்பு அப்படின்னா, அசோகரோட கல்வெட்டில் கிடச்சிருக்கு. இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் அசோகா அதில் கிடச்சிருக்கு. இந்த பாண்டியர்களை தமிழ் இலக்கியங்கள் எப்படி போற்றுகிறது அப்படின்னா, தமிழ் சங்கங்களை நிறுவி ஆதரவு அளித்தவர்கள் அப்படின்னு போற்றப்படுது. இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம். தமிழ் சங்கங்கள் நிறுவி தமிழ் மொழிக்கு, தமிழ் மாநிலத்திற்கு ஆதரவு அளித்தவர்கள் யார் அப்படின்னா பாண்டிய அரசர்கள். கரெக்டு தானே? ஏன்னா முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம்லாம் படிக்கிறோம்ல, அந்த சங்கங்களை அமைச்சதெல்லாம் பாண்டியர்கள் தான். ஓகேவா? அவங்களோட பீரியடில் தான் இதெல்லாம் நடந்திருக்கும். ஸோ பாண்டியர்கள் அப்படின்னா அதுக்கு அடுத்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள். இவங்களோட சின்னம் வந்து மீன், இரட்டை மீன்னு சொல்லுவாங்க இவங்களோட சின்னம். இவங்களுடைய பூ, வேப்பம்பூ இதெல்லாம் நீங்கள் எழுதியிருப்பீங்க. அதுக்கடுத்து வந்து நெடுஞ்செழியன் பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படிங்கிறவரை பற்றி. இந்த பாண்டிய நெடுஞ்செழியன் தான் வந்து மோஸ்ட் பாப்புலர் வாரியர், அதாவது மிக சிறந்த போர் வீரர் பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே கரிகாலன் மாதிரி இங்கே வந்து சோழர்கள் எப்படி கரிகாலனோ அதே மாதிரி பாண்டியர்களில் நெடுஞ்செழியன் இருந்திருக்கார். ஏன்னா அதே மாதிரி என்னது தலையாலங்கானம் அப்படிங்கிற ஒரு போரில் இவங்க கூட போட்டியிட்ட சேரர்கள், சோழர்கள், 5 வேளிர் குல மன்னர்கள் இவங்க எல்லாரோட கூட்டுப்படையும் தோற்கடிச்சிருக்காங்க தலையாலங்கானம் போர் அப்படிங்கிற ஒரு போரில். தலையாலங்கானம்ங்கிற இடத்துல நடந்த போர். அதனால இவரை வந்து கொர்க்கையின் கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க பாண்டிய நெடுஞ்செழியனை. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. இது எல்லாமே ரொம்ப பேசிக்கான விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயமும் கூட. கொர்க்கையின் தலைவன் அப்படின்னு யாரை சொல்கிறோம் அப்படின்னா பாண்டிய நெடுஞ்செழியன். அதே மாதிரி இந்த இவர் இருக்கார் இல்லையா, யார், பாண்டிய நெடுஞ்செழியன், அவரை பற்றின நோட்ஸ் வந்து எங்கே கிடச்சிருக்குன்னா மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு மூலமாக கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. புரியுதா? மாங்குளம் தமிழ் மாங்குளம்ங்கிறது மதுரை கிட்ட இருக்குது, மதுரை திருநெல்வேலி சைடு. மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு, அந்த கல்வெட்டில் தான் பாண்டிய நெடுஞ்செழியன் பற்றின குறிப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. மாங்குளம் தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன், பிரம்மின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டில் பாண்டிய நெடுஞ்செழியன் பற்றின குறிப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா
பாண்டியாஸ் அப்படின்னாலே முத்து குளித்தல்ல புகழ் பெற்றவர்கள். பீல் ஹண்டிங், வெல் நோன் ஃபார் பீல் ஹண்டிங். இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது. முத்து குளித்தல்னாலே கொர்க்கை துறைமுகம் தான் ஃபேமஸ்ஸு. அந்த கொர்க்கை துறைமுகம் யாரோட போர்ட் அப்படின்னா பாண்டியர்களுடைய போர்ட்டு. அதுக்கடுத்து இவங்க பாண்டியர்கள் வந்து நாணயத்தை வெளியிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு புறம் யானையும் மறுபுறம் மீன் சின்னமும் இருக்கிற மாதிரியான நாணயங்களை வெளியிட்டிருக்காங்க. இதுவும் முக்கியமான பாயிண்ட்டு. இதுக்கப்புறம் முதுகுடுமி பெருவழுதியை பற்றி தெரியணும் அப்படின்னா வேத சடங்குகள், யாகங்களை நடத்தியிருக்காரு. அது அந்த யாகங்களை நடத்தினது மட்டும் இல்லாமல் அந்த யாகங்கள் நடத்தினதுக்கு நினைவாக சில நாணயங்களையும் வெளியிட்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க முதுகுடுமி பெருவழுதி அப்படிங்கிறவர். இந்த முதுகுடுமி பெருவழுதின்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, இவர் வந்து வேள்விகள் அதிகமாக, வேள்வி மீன் சடங்குகள், அந்த வேள்விகள் அதிகமாக நடத்தினதுனால இவருக்கு பல்யாக சாலை முதுகுடுமி பெருவழுதின்னு ஒரு பேரே இருக்குது. பல்யாக சாலைன்னு ஒரு பட்டம், சிறப்பு பெயர் கொடுத்துருக்காங்க. அப்போ பல்யாக சாலைங்கிற சிறப்பு பெயர் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா முதுகுடுமி பெருவழுதிக்கு தான் இருக்குது. பல்யாக சாலை முதுகுடுமி பெருவழுதின்னு சொல்லுவாங்க. நமக்கு தெரியும்ல, கோவலனுக்கு வந்து தவறாக தண்டனை கொடுத்ததுனால தானே வந்து இது பண்ணிட்டு இறந்தும் போயிடுவார் இல்லையா ஒரு பாண்டிய அரசன். அவர் பேர் என்னன்னா ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன். கோவலனுக்கு தவறாக தண்டனை வழங்கிய நெடுஞ்செழியன் யாருன்னா ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன். அவர் தான் கோவலனுக்கு தவறான தண்டனை கொடுத்தவர். ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன். சோழர்களில், முற்கால சோழர்களில் அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏர்லி சோலாஸில் சிறந்த வீரனாகவும் வள்ளலாகவும் விளங்கியவர் பூதப்பாண்டியன். பூதப்பாண்டியன் அப்படிங்கிறவர் என்ன சொல்லலாம்னா சிறந்த வள்ளலாகவும் வீரனாகவும் வல்லனாகவும் இருந்திருக்காரு. சிறந்த வீரனாகவும் வள்ளலாகவும் இருந்திருக்காரு பூதப்பாண்டியன். அவர் ஒரு மன்னன். அதாவது ஏர்லி சோலாஸில் ஒன் ஆஃப் தி ரூலர் தான் அவர் பூதப்பாண்டியன். சிறந்த வீரனாகவும் வள்ளலாகவும் இருந்திருக்காரு. அவரோட மனைவி பெருங்கோப்பெண்டு, சிறந்த பெண்பார் புலவர்னு சொல்கிறாங்க. அவங்களோட மனைவி பெருங்கோப்பெண்டு. அவங்க பேரை முக்கிய பாண்டிய அரசர்களை பற்றி எழுதிக்கோங்க. ப்ராமினன்ட் பாண்டியா ரூலர்ஸ்: நெடியன், நன்மாறன், முதுகுடுமி பெருவழுதி, நெடுஞ்செழியன். ஒரே நெடுஞ்செழியன் கிடையாது, பல வகையான நெடுஞ்செழியன் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் தெரிஞ்சுக்கோங்க யார் யாருன்னு. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் யார் யாருன்னு. சும்மா இந்த இடத்துல வந்து நெடுஞ்செழியன் மட்டும் போட்டுக்கோங்க. இவங்க தான் முக்கியமானவங்க. செழியன், வழுதி, மாறன் எல்லாரும் வராங்க பாருங்கள். இதில் முன்னாடி தான் நன்மாறன், முதுகுடுமி அந்த பேர்லாம் வருது. இவங்க இல்லாமல் நம்மளுடைய தமிழகத்தில் குறுநில மன்னர்களும் ஆட்சி பண்ணியிருக்காங்க. அவங்கள தான் நம்ம வேலியர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆல்ரெடி பார்த்துருப்போம். கரிகாலனுக்கு எதிராக போர் புரிஞ்சவங்க, ப்ளஸ் வந்து நெடுஞ்செழியனுக்கு எதிராக போர் புரிஞ்சவங்க. இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய இடங்களில் வந்து அந்த வேலியர்ஸை பார்த்துருப்போம். மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 11 வகையான வேலியர்ஸ் இருக்காங்க. அதில் வந்து நம்ம பாரி, காரி, ஆய், நல்லி இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம வந்து பார்ப்போம். அவங்கள பற்றி நம்ம தனியாகவே படிக்கலாம், குறுநில மன்னர்கள் பற்றி. ஏன்னா அவங்கள பற்றியும் கேள்விகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அவங்கள பற்றி தனியாக படிச்சுக்கலாம். இவங்கள வந்து வேலியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரி, இல்லைனா அந்த கடையெழு வள்ளல்கள் பற்றி மட்டும் எழுதிக்கோங்க. குறுநில மன்னர்கள்னு போட்டு கடையெழு வள்ளல்கள். இது எழுத வேண்டாம், இல்லைன்னா நான் உங்களுக்கு ஃபோட்டோவாக அனுப்பிடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை கடையெழு வள்ளல்கள் 11th தமிழ் புக்கில் இருக்கும் ஐ திங்க். இது அதை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு தடவை எக்ஸ்பிளைன் கூட நான் பண்ணிடுறேன். அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த புக்கோட பேஜ் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். களப்பிரர்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்? கிமு 300லேருந்து கிபி 300 வரைக்கும் சங்க காலம்னு பார்த்தோம். கிபி 300லேருந்து கிபி 600 வரைக்கும்
என்னது களப்பிரர்கள் காலம் அப்படின்னு பார்த்தோம். ஆக்சுவலி இது வந்து என்ன சொல்கிறோம்னா சங்கம் மருவிய காலம்னு சொல்கிறோம். சங்க காலம்னா சங்க காலம்ங்கிறது சங்கம்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடியான காலகட்டம். அதாவது முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் அது உருவான காலகட்டத்தை தான் சங்கம் மருவிய காலம்னு சொல்கிறோம். அந்த சங்கம் மருவிய காலத்தை தான் நம்ம களப்பிரர்கள் காலம் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? அப்போ களப்பிரர்கள் காலத்தை வேறு எப்படி சொல்லலாம்னா சங்கம் மருவிய காலம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த பீரியடில் தான் அந்த முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் இதெல்லாம் உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. களப்பிரர்கள் காலம் அப்படின்னு போட்டு 3ஆம் நூற்றாண்டுலேருந்து 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும். இது எப்போ அப்படின்னா அந்த கிபி 3ஆம் நூற்றாண்டோட முடியுது இல்லையா, ஏடி அந்த 300 அதோட சென்டர் பகுதியில் தான் சங்க காலம் வந்து முடிவுக்கு வருது. அங்கே தான் வந்து சங்கம் மருவிய காலம் தொடங்குதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக இந்த இடத்துல சங்கம் மருவிய காலம்னு சொல்கிற களப்பிரர்களுடைய காலகட்டத்தில் தான் 14 கீழ்கணக்கு நூல்கள், இரட்டை காப்பியங்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை இந்த நூல்கள் எல்லாம் உருவானதே களப்பிரர்களோட காலத்தில் தான். ஆனால் நம்ம வந்து தமிழகத்துடைய இருண்ட காலம் அப்படின்னு சொல்கிறோம் இவங்களோட காலகட்டத்தை. டார்க் ஏஜ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம்? அதுதான் விஷயம். அதாவது இதை தான் ஆராய்ச்சி பண்ணி ஒருத்தர் வந்து சொல்லியிருப்பார். ஆக்சுவலி மயிலை சீனி வெங்கடசாமி அப்படிங்கிறவர் சொல்லியிருப்பார், களப்பிரர்களுடைய காலகட்டம் அப்படிங்கிறது இருண்ட காலம் கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்களுடைய காலகட்டத்தில் தான் நிறைய தமிழ் நூல்கள் வந்து உருவாச்சு, இலக்கிய நூல்கள் உருவாச்சு அப்படிங்கிறத பற்றிலாம் அவர் தான் சொல்லியிருப்பார். ஸோ இப்போ இது எழுதிக்கோங்க. இங்கே இருக்கிற கான்செப்டை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. சங்க காலத்தோட வீழ்ச்சிலாம் நீங்கள் எழுதணும்னு அவசியம் கிடையாது. தமிழகத்தோட இருண்ட காலம் அப்படின்னு எதை சொல்கிறோன்னா அது களப்பிரர்களுடைய காலம், டார்க் ஏஜ் ஆஃப் தமிழ்நாடு. அதுக்கு அடுத்து ஆர்ஜின் வந்து நார்த் வேங்கட் மவுண்டெயின், வேங்கட மலையுடைய வடப்பகுதி, அது வேணால் எழுதிக்கோங்க. அதை மட்டும் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் சொல்கிறத எழுதிக்கோங்க. தமிழகத்தின் இருண்ட காலம் தான் களப்பிரர்கள் காலம்ங்கிறத எழுதிட்டு அதுக்கடுத்து நான் சொல்கிறத எழுதிக்கோங்க. இவங்களுடைய காலகட்டத்தில் உருவான இலக்கியங்கள், லிட்ரேச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னா 14 கீழ்கணக்கு நூல்கள், அதாவது திருக்குறள், நாலடியார், அதெல்லாம் 14 கீழ்கணக்கு நூல்கள். 14 மேற்கணக்கு நூல்கள், அதாவது 8 தொகையும் 10 பாட்டும் தான் 14 மேற்கணக்கு நூல். அது வந்து சங்க காலத்திலே உருவாயிருச்சு. 14 கீழ்கணக்கு நூல் சங்கம் மருவிய காலத்தில் உருவாச்சு. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. 14 கீழ்கணக்கு நூல்கள். இப்போ உங்களுக்கு வந்து இந்த பிடிஎஃப் தேவைப்படாது, நான் சொல்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 14 கீழ்கணக்கு நூல்கள், இரட்டை காப்பியங்கள், சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். 14 கீழ்கணக்கு நூல்கள், இரட்டை காப்பியங்கள், இது எல்லாமே. அப்போனா 14 கீழ்கணக்குனா 18 + சிலப்பதிகாரம், மணிமேகலை, இந்த 20 நூலும் எப்போ உருவாச்சுன்னா சங்க மருவிய காலமில் களப்பிரர்கள் காலகட்டத்தில் உருவான நூல்கள்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இந்த களப்பிரர்கள் வந்து ஃபஸ்ட்டு பௌத்தராக இருந்திருக்காங்க, புத்திஸ்டாக இருந்திருக்காங்க. ஆஃப்டர் அவங்க வந்து ஜைனிஸ்டாக மாறியிருக்காங்க. புத்திஸ்டாக இருந்து ஜைனிஸ்டாக மாறியிருக்காங்க. பட் களப்பிராஸ் வந்து எந்த ரீஜியன் அப்படின்னா அவங்க வந்து ஜெயினிஸ்ட், சமணர்கள் அப்படின்னு சொல்ல தெரியணும். ஃபஸ்ட்டு பௌத்தர்களாக இருந்தாங்க, பட் பிற்காலத்தில் சமணர்களாக மாறிட்டாங்க அப்படிங்கிறத எழுதணும். ஆக்சுவலி ஏன் வந்து டார்க், அதாவது என்ன சொல்கிறாங்க, அந்த இருண்ட காலம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா மெயின் ரீசன், இருண்ட காலம்னு சொல்கிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான் இருக்குது. அவங்கள பற்றின நிறைய விஷயம் கிடைக்கல. களப்பிராஸ் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது, ஆனால் அவங்க ஆட்சி பண்ணதுக்கான ஆதாரங்கள் அதிகமாக கிடைக்கல. அதனால தான் அவங்களோட காலகட்டத்தை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இருண்ட காலம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இந்த களப்பிராஸ் பற்றி எந்தெந்த ஆதாரங்கள்லாம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. எந்தெந்த நூல்களில் களப்பிராஸ் பற்றி ஆதாரம் இருக்குது அப்படிங்கிறது. இப்படின்னு ஒருத்தங்க இருந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தமிழ் நாவலர் சரிதை, தமிழ் நாவலர் சரிதை, தமிழ் நாவலர் சரிதை, யாப்பருங்கலம், பெரிய புராணம், யாப்பருங்கலம் பெரிய புராணம், யாப்பருங்கலம் பெரிய புராணம், இந்த 3 நூல்களில் களப்பிராஸ் பற்றி குறிப்பிட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க.
அதே மாதிரி என்னென்ன இன்ஸ்கிரிப்ஷன் இவங்களை பற்றி பேசுது அப்படின்னா ஒரு 4 இன்ஸ்கிரிப்ஷன் இவங்களை பற்றி பேசுது, கலப்ராஸ் பற்றி 4 கல்வெட்டுகள். வேள்விக்குடி செப்பேடு, வேள்விக்குடி செப்பேடு, தளவாய்புரம் செப்பேடு, தமிழே எழுதிக்கோங்க இதை, வேள்விக்குடி செப்பேடு, தளவாய்புரம் செப்பேடு, வேள்விக்குடி செப்பேடு, தளவாய்புரம் செப்பேடு, திருப்புகலூர் கல்வெட்டு, திருப்புகலூர் கல்வெட்டு, திருப்புகலூர் கல்வெட்டு, வைகுண்ட பெருமாள் கல்வெட்டு, வைகுண்ட பெருமாள் கோயில் கல்வெட்டு. இந்த 4 தான் கலப்ராஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவக்கூடிய கல்வெட்டுகள். வேள்விக்குடி செப்பேடு, தளவாய்புரம் செப்பேடு, திருப்புகலூர் கல்வெட்டு, காஞ்சிபுரம் வைகுண்ட பெருமாள் கோயில் கல்வெட்டு. அதாவது வைகுண்ட பெருமாள் காஞ்சிபுரத்தில் இருக்குது, அதனால் அப்படி சொல்கிறேன். வைகுண்ட பெருமாள் கோயில் கல்வெட்டு, இந்த 4. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யாப்பருங்கலம்னு ஒரு நூல் சொன்னேன்ல, அந்த நூல்லையும் களப்பிரர்கள் பற்றின குறிப்பு இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா. யாப்பருங்கலம்ங்கிற நூலில் என்ன குறிப்பு கொடுத்துருக்காங்கன்னா அச்சுத கலப்பாளன் அப்படிங்கிற ஒரு அரசனை பற்றி கொடுத்துருக்காங்க. அச்சுத கலப்பாளன், அதை கமெண்ட்டில் போடுறேன், அந்த நோட் பண்ணிக்கோங்க. அச்சுத கலப்பாளன் போட்டேன் பாருங்கள். அச்சுத கலப்பாளன் இவர் ஒரு களப்பிர மன்னர், கலப்ராஸுடைய ஒரு அரசன் தான். யாருன்னா இந்த அச்சுத கலப்பாளன். இவர் உறையூரை கேபிட்டல் தலைநகராக வச்சு தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணியிருக்காரு அப்படின்னு யாப்பருங்கலம்ங்கிற நூலில் சொல்லியிருக்காங்களாம். யாப்பருங்கலம்ங்கிற நூலில் அச்சுத கலப்பாளன் பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது இவர் உறையூரை தலைநகராக கொண்டு ஆட்சி பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அச்சுத கலப்பாளன் அப்படிங்கிறவர் உறையூரை தலைநகராக கொண்டு தமிழகத்தை ஆட்சி பண்ணியிருக்காரு. இவங்களோட காலகட்டத்தில் தான் தமிழ் மொழி அழியறதுக்கான சான்சஸ் அதிகமாக நடந்திருக்கு. தமிழ் மொழியே அழிஞ்சு போகிற அளவுக்கு, அதாவது தமிழ் மொழி வளர்கிற மாதிரி இலக்கியங்களும் வளர்ந்துருக்கு, தமிழ் மொழி அழியக்கூடிய சுச்சுவேஷனும் நடந்திருக்கு. அப்போ ஏன் அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா, அதாவது வடமொழியும் பிராகிருதமும் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்படுது. வடமொழியும் பிராகிருதமும், அதாவது சவுத் இந்தியா, தமிழ்நாடுங்கிறது அப்போ சவுத் இந்தியா, வடமொழியும் பிராகிருதமும் தமிழ்நாட்டில் அறிமுகமாயிருக்கு. அதே மாதிரி வட்டெழுத்துங்கிற ஒரு வடிவமும் அறிமுகமாயிருக்கு. வட்டெழுத்துங்கிற வடிவம் இது எல்லாமே கலப்ரா பீரியடில் தான் இன்ட்ரோடியூஸ் ஆகுதுங்கிறனால தமிழ் மொழி அழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தோம் சீவக அதாவது ஃபஸ்ட்டு இரட்டை காப்பியம்னு சொல்கிற சிலப்பதிகாரம் மணிமேகலை கலப்ரா பீரியடில் தான் உருவாச்சுன்னு சொன்னோம் இல்லையா. அதே மாதிரி சீவக சிந்தாமணி குண்டலகேசி இந்த நூலுமே கலப்ரா பீரியடில் தான் உருவாச்சுன்னு சொல்கிறாங்க. சீவக சிந்தாமணி குண்டலகேசி இந்த 2 நூல்களும் களப்பிரர்களுடைய காலகட்டத்தில் உருவான நூல்கள். நிகண்டுகள் களப்பிரர்கள் காலத்தில் தான் அதிகமாக உருவாச்சு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை எழுதிக்கோங்க. நிகண்டுகள் பற்றி நான் டீச் பண்ணுவேன் தனியாக, சிறப்பு தமிழ்ங்கிற ஒரு டாப்பிக்கில் அது வரும். அதுக்கடுத்து ட்ரமிலா சங்கா அப்படிங்கிற ஒரு அமைப்பு வக்கிர நந்தி அப்படிங்கிற ஒருத்தரால் உருவாச்சு அப்படிங்கிறது எழுதிக்கோங்க. கொடுத்துருக்காங்க பாருங்கள். திரமில சங்கம் அப்படிங்கிறத உருவாக்குனது 470 AD 470 மதுரையில் வச்சிர நந்தி அப்படிங்கிறவர் உருவாக்கியிருக்காரு. வக்கிர நந்தின்னு சொல்லலாம் அவரை.
இவங்களோட காலகட்டம் என்னது, கிபி 6ஆம் நூற்றாண்டோட முடியுதுன்னு பார்த்தோம் இல்லையா. கலப்ராஸ், சங்கம், மருவிய காலம் இது வந்து 6ஆம் நூற்றாண்டோட முடியுது. அந்த எண்டு பீரியடில் எப்படி முடியுது அப்படின்னா, அதாவது 2 விஷயம் நடக்குது. ஒன்று, பாண்டிய மன்னர்களாலும் பல்லவ மன்னர்களாலும் தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க இந்த கலப்ராஸ். அதில் பாண்டிய மன்னனான கடுங்கோன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க, களப்பிரர்கள் கிட்ட இருந்து தென் தமிழ்நாட்டை மீட்டது யாருன்னா கடுங்கோன். பாண்டிய மன்னனான கடுங்கோன் மீட்டெடுத்து பிற்கால பாண்டிய ஆட்சியை தொடங்கி வச்சிட்டார் தமிழ்நாட்டில். 6ஆம் நூற்றாண்டோட இறுதி காலகட்டத்தில் பாண்டிய மன்னனான கடுங்கோன் அப்படிங்கிறவர் தென் தமிழ்நாட்டை களப்பிரர்கிட்ட இருந்து மீட்டெடுத்து பிற்கால பாண்டிய அரசை தோற்றுவிக்கிறார். கடுங்கோன் அப்படிங்கிறவர், கடுங்கோன். அதே சமயத்தில் களப்பிரர்கள்கிட்ட இருந்து தொண்டை மண்டலம் இருக்குல்ல, காஞ்சிபுரம், வேலூர் அந்த மாதிரி பகுதி, அதையும் சோழ மண்டலம், புரியுதா, தொண்டை மண்டலம், சோழ மண்டலம், இந்த பகுதியை சிம்ம விஷ்ணு கைப்பற்றுறாரு. இந்த பகுதியை வந்து சிம்ம விஷ்ணு கைப்பற்றுகிறார். இந்த 2 பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாண்டிய மன்னன் கடுங்கோன் தென் தமிழ்நாட்டை களப்பிரர்கள்கிட்ட வந்து மீட்டெடுத்து அங்கே பிற்கால பாண்டிய அரசை தோற்றுவிச்சுறாரு கடுங்கோனுங்கிறவர். 1. இன்னொன்று, ஒரு பார்ட்டு, அதாவது தென் தமிழ்நாட்டை ஃபுல்லாக கடுங்கோன் வந்து கைப்பற்றி பாண்டிய அரசை தோற்றுவிச்சுறாரு, பிற்கால பாண்டிய அரசு. அதுக்கடுத்து பிற்கால பல்லவ அரசை சிம்ம விஷ்ணு தோற்றுவிக்கிறார். எங்கெல்லாம், களப்பிரர்கிட்ட இருந்து தொண்டை மண்டலத்தையும் சோழ மண்டலத்தையும் கைப்பற்றுகிறார். களப்பிரர்கிட்ட இருந்து தொண்டை மண்டலத்தையும் சோழ மண்டலத்தையும் கைப்பற்றி அங்கே என்ன பண்ணுறாரு, பல்லவ அரசை தோற்றுவிச்சிடுறாரு. யார், சிம்ம விஷ்ணு. இப்படி தான் களப்பிரர்களுடைய ஆட்சி முடிவுக்கு வருதுன்னு சொல்கிறாங்க. சிம்ம விஷ்ணு யாருன்னா மகேந்திரவர்ம பல்லவாவுடைய அப்பா. ஸோ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கலப்ராஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இல்லையா. கலப்ராஸை வந்து ஒரு பார்ட்டில் வந்து யார், பாண்டியர்கள் வந்து அவங்கள வந்து முடிச்சு வச்சுருப்பாங்க அவங்களோட ஆட்சி காலத்தை. இன்னொரு பார்ட்டில் பல்லவாஸ் வந்து முடிச்சு வச்சுருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்கள முடிச்சுட்டு ஆட்சிக்கு வந்தது பாண்டியர்கள் தான். அவங்கள ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ முதல் ஆட்சிக்கு வந்த பாண்டியர்கள் கிபி 550 950 வரைக்கும் ஆட்சியில் இருந்திருக்காங்க. புரியுதா, 550 950 வரைக்கும் ஆட்சியில் இருந்திருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. கிபி 550 950 முதலாம் பாண்டிய பேரரசுன்னு போட்டுக்கோங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த பாண்டிய பேரரசு வந்து சங்க காலத்தில் இருந்தவங்க வந்து முற்கால பாண்டிய பேரரசு. புரியுதா, இப்போ பார்க்குறது முதலாம் பாண்டிய பேரரசு. 2 டைம் ஆட்சிக்கு வந்தாங்க பாண்டியர்கள், சங்ககாலம் இல்லாமல். முதலாம் பாண்டிய பேரரசு அப்படி சங்க காலத்தோடு சேர்த்தா 3 டைம் ஆட்சியில் இருந்திருக்காங்க பாண்டியர்கள் மட்டும். புரியுதா, அப்போது முதலாம் பாண்டிய பேரரசுங்கிறது கிபி 550 950 வரைக்கும், இவ்வளோ வருஷம் வரைக்கும் இருந்திருக்காங்க. ஸோ கலப்ராஸ் கிட்டேருந்து இந்த முதலாம் பாண்டிய பேரரசை கொண்டு வந்தது யார் அப்படின்னா, உருவாக்குனது யாருன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், யார், கடுங்கோன் அப்படின்னு ஒருத்தர். கரெக்டாக 6ஆம் நூற்றாண்டோட இறுதி பகுதிகளில் பாண்டியர்கள் வந்து ஆட்சியை வந்து இந்த சவுத் இந்தியாவில் கொண்டு வந்தது யார் அப்படின்னா கடுங்கோன் அப்படிங்கிறவர் தான். இது வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா 6ஆம் நூற்றாண்டோட இறுதியில் தொடங்கி கிட்டத்தட்ட 10ஆம் நூற்றாண்டோடைய தொடக்கம் வரைக்கும் இவங்க வந்து இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது தான் இது. ஸோ இவங்களை வந்து முதலாம் பாண்டிய பேரரசு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஃபர்ஸ்ட் பாண்டியன் எம்பையர் 1 அப்படின்னு எழுதிக்கலாம், முதலாம் பாண்டிய பேரரசு. அதுக்கு இவருக்கு அப்புறம் இந்த கடுங்கோனுக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்தது யாருன்னா அவரோட பையன் மாரவர்மன் அப்படிங்கிறவர் ஆட்சிக்கு வர்றாரு. மாரவர்மன் அவனி சூளாமணி அவரோட பேர். மாரவர்மன் அவனி சூளாமணி இவருக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்தது. மாரவர்மன் அவனி சூளாமணி, மாரவர்மன் அவனி சூளாமணி கமெண்ட்ல இருக்கு பாருங்க. கடுங்கோனுக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்தவர் மாரவர்மன் அவனி சூளாமணி அப்படிங்கிறவர் ஆட்சிக்கு வர்றாரு.
அவரோட பையன் இருக்கார் இல்லையா, கடுங்கோனோட பையன் மாரவர்மன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, மாரவர்மன் அவனி சூளாமணின்னு ஒருத்தர், அவருக்கு பட்டப்பெயர் ஒன்று இருக்குது, அவருக்கு ஒரு டைட்டில். அது என்னென்னா சடையவர்மன். சடையவர்மன் அப்படிங்கிற ஒரு பட்டப்பெயர் இருக்குது. யாருக்கு? மாரவர்மனுக்கு. மாரவர்மனுக்கு சடையவர்மன் ஒரு பட்டப்பெயர் இருக்குது. சில கல்வெட்டுகளில் இந்த மாரவர்மனை உண்மையின் தோழன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறது ஒரு வழக்கமாக. உண்மையின் தோழன், பாண்டியர்களில் உண்மையின் தோழன் அப்படின்னு யாரை சொல்கிறாங்க அப்படின்னா மாரவர்மன் அவனி சூளாமணியை சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து இன்னொருத்தர் ஆட்சிக்கு வராரு, வானவன் அப்படின்னு ஒருத்தர் ஆட்சிக்கு வராரு. இவருக்கு அப்புறம் வானவன் அப்படின்னு ஒருத்தர் வராரு, அது மட்டும் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் டைரெக்டாக அந்த முதல் பாண்டிய பேரரசுடைய பெஸ்ட்டு அரசர் யார் அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கோங்க. தலை சிறந்த அரசர், முதல் பாண்டிய பேரரசுடைய தலை சிறந்த அரசர் மாரவர்மன் அரிகேசரி. மாரவர்மன் அரிகேசரி, மாரவர்மன் அரிகேசரி இவர் தான் தலை சிறந்த அரசர், பெஸ்ட்டு ரூலர்னு போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாண்டியன் எம்பையரோட பெஸ்ட் ரூலர் மாரவர்மன் அரிகேசரி. இந்த மாரவர்மன் அரிகேசரிக்கு டைட்டில்ஸ் பட்டப்பெயர்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, மாரவர்மன் அரிகேசரிக்கு பராங்குசன், கமெண்ட்டில் வேணால் போடுறேன் பாருங்கள், பராங்குசன், பராங்குசன் அப்படிங்கிற ஒரு பட்டப்பெயர் இவருக்கு இருக்குது. இன்னொன்று நெய்வேலி வென்ற நெடுமாறன், நெய்வேலி வென்ற நெடுமாறன், பராங்குசன் அப்படின்னு ஒன்று, நெய்வேலி வென்ற நெடுமாறன் அப்படின்னு ஒன்று, ரெண்டு பட்டப்பெயர்கள் இவருக்கு இருக்குது. பராங்குசன், நெய்வேலி வென்ற நெடுமாறன், ரெண்டு டைட்டில்ஸ், இரண்டு பட்டப்பெயர்கள் இவருக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இவருக்கு இன்னொரு ரெண்டு பேர் இருக்கு. கூன் பாண்டியன் அப்படின்னு ஒரு பேர், கூன் பாண்டியன், நின்ற சீர் நெடுமாறன் அப்படின்னு ஒன்று இருக்கு. கூன் பாண்டியன், நின்ற சீர் நெடுமாறன். கூன் பாண்டியன், நின்ற சீர் நெடுமாறன். திருஞான சம்பந்தர் அப்படின்ற ஒருத்தர் இவரை சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்துக்கு மாற்றினார். சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்துக்கு மாற்றுறாரு. புரியுதா? திருஞான சம்பந்தர் சமண சமயத்திலிருந்து இவரை சைவ சமயத்துக்கு மாற்றிருக்காரு. அப்போதான் கூன் பாண்டியன் அப்படிங்கிற இவரை நிமிர்த்து நிற்க வச்சு நின்ற சீர் நெடுமாறனா மாற்றிருக்காரு. புரியுதா? நின்ற சீர் நெடுமாறனா மாற்றிருக்காரு. அது கூட யாருன்னு கேட்கலாம். கூன் பாண்டியனை நின்ற சீர் நெடுமாறனா மாற்றினார். திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையில் அவர் சைவ சமயத்திலிருந்து வைணவ சமயமாக மாறியிருப்பார். சைவத்திலேருந்து சமணமாக மாறியிருப்பார். அதுக்கப்புறம் திரும்பி அவரை சைவத்துக்கே கொண்டு வந்திருப்பார் திருஞான சம்பந்தர். அவ்வளோதான் அந்த பாயிண்ட்டு. அப்போ கூன் பாண்டியன், நின்ற சீர் நெடுமாறன், மாரவர்மன் அரிகேசரி, பராங்குசன், நெய்வேலி வென்ற நெடுமாறன் எல்லாமே ஒரே ஒருத்தரை குறிக்கக்கூடிய பெயர் தான். அதுக்கடுத்து
முதலாம் பாண்டிய பேரரசோட கடைசி அரசன். ஓகேவா? எப்படி முதலாம் பாண்டிய பேரரசோட ஃபஸ்ட்டு அரசன் வந்து கடுங்கோனோ, அதே மாதிரி கடைசி அரசன் வீரபாண்டியன். முதலாம் பாண்டிய பேரரசுடைய கடைசி அரசன் வீரபாண்டியன். வீரபாண்டியன் அந்த வீரபாண்டியன் வந்து சோழர் ஆதித்த சோழனால் தோற்கடிக்கப்பட்டுறாரு. அதோட முதலாம் பாண்டிய பேரரசு முடிவுக்கு வந்துடுச்சு. அந்த வீரபாண்டியன் ஆதித்த சோழனால் தோற்கடிக்கப்பட்டு அதுக்கப்புறம் வந்து 996 அந்த வருஷம் வந்து சோழர்களுடைய ஆட்சி வந்துடும். அப்புறம் தான் வந்து அந்த 996 பீரியடில் தான் தஞ்சை பெரிய கோயிலெலாம் கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க சோழர்கள். அது ஒரு பார்ட்டு. சோழர்களை பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம். ஸோ நம்ம வந்து லைன் பை லைனாக நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ வீரபாண்டியன் கடைசியாக இருக்க அரசன். அவர் வந்து ஆதித்த சோழன் அப்படிங்கிற ஒருத்தரால் கொலை செய்யப்படுறாரு, தோற்கடிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுறாரு. அதுக்கப்புறம் சோழர்களோட ஆட்சி வந்துடுது. இப்படி வந்து ஒரு பார்ட்டில் பாண்டியர்கள் ஆட்சி பண்ணுறாங்க. அடுத்து இன்னொரு பார்ட்டில் நம்ம வந்து பல்லவர்களுடைய ஆட்சியை நம்ம பார்க்கணும். ஏன்னா இவங்களுக்கு அப்புறம் இருந்தது பல்லவர்கள். இவங்களுக்கு அப்புறம் மீன்ஸ் 2 பார்ட்டாக வின் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோம்ல கலப்ராசை. அதில் ஒரு பார்ட் வந்து நம்ம வந்து பாண்டியர்கள் அப்படின்னு பார்த்தோம். இன்னொரு பார்ட் வந்து பல்லவர்கள். ஸோ இந்த பல்லவர்கள், ஸோ இந்த பல்லவ பேரரசை வந்து தோற்றுவிச்சது யார்? சிம்ம விஷ்ணு. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சிம்ம விஷ்ணு தான் பல்லவ பேரரசை தோற்றுவிச்சார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவங்களுடைய காலகட்டம் இருந்து வரும். லைக் வந்து 570 903 வரைக்கும் பல்லவர்கள் இருக்காங்க. 570 903 வரைக்கும் பல்லவர்கள் இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருமே ஒரே காலகட்டத்தில் ஆட்சி பண்ணியிருக்காங்க. 570 903. ஸோ பல்லவ பேரரசை தோற்றுவிச்சது யார்? சிம்ம விஷ்ணு. அது நமக்கு தெரியும். சிம்ம விஷ்ணுங்கிறவர் தான் தோற்றுவிச்சார் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். பல்லவ பேரரசை வந்து தோற்றுவிச்சது சிம்ம விஷ்ணு. இவங்களோட தலைநகரம் கேபிட்டல், பல்லவர்களோட கேபிட்டல் என்னதுன்னா காஞ்சிபுரம். தொண்டை மண்டலத்தோட தலைநகரமே அதுதான், காஞ்சிபுரம். இவங்களோட கேபிட்டல். பல்லவ பேரரசை தோற்றுவிச்சது சிம்ம விஷ்ணு. இதோட கேபிட்டல் காஞ்சிபுரம். அப்போ காஞ்சிபுரம்ங்கிறது தொண்டை மண்டலம். அப்போ தொண்டை மண்டலத்தில் ஆட்சி பண்ணது யாருன்னா பல்லவ பேரரசு. இதிலெல்லாம் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதெல்லாம் எந்த டவுட்டும் வரக்கூடாது எப்பயுமே. இவங்களும் வந்து இப்போ எப்படி பாண்டியர்கள் வந்து சோழர்கள் கைப்பற்றுற வரைக்கும் ஆட்சியில் இருந்தாங்க, அதே மாதிரி தான் இவங்களையும் சோழர்கள் கைப்பற்றுறாங்க. அந்த 10ஆம் நூற்றாண்டு 995 96. ஆமாம், தொண்டை மண்டலம். அதான் காஞ்சிபுரம், வேலூர் இந்த பகுதியெலாம் தொண்டை மண்டலத்தை சேர்ந்தது. இவங்களையும் கடைசியாக வந்து சோழர்கள் தான் கைப்பற்றிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் நம்ம வந்து சிம்ம விஷ்ணு அப்படிங்கிறவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போது அவங்கள தோற்றுவிச்சதே நம்ம வந்து சிம்ம விஷ்ணு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம்.
இவங்க வந்து களப்பிரர்களை தோற்கடிச்சிட்டு ஆட்சிக்கு வந்திருப்பாங்க. இவருக்கு வந்து இந்த சிம்ம விஷ்ணுவுக்கு 2 பட்டப்பெயர்கள் இருக்குது. அவனி சிம்மன் அப்படின்னு ஒரு பேர். அவனி சிம்மன். கமெண்ட்டில் இருக்கு பாருங்க. அவனி சிம்மன் ஒரு பேர். அப்படின்னா மீனிங் தான் வந்து உலகின் சிங்கமா. அவனி சிம்மன்னா உலகின் சிங்கம். உலகின் சிங்கம்னு சொல்கிறாங்க இவரை, சிம்ம விஷ்ணுவை. இவர் வந்து நார்த்தில் ஆந்திராவிலேருந்து சவுத்தில் வந்து காவிரி ரிவர் இருக்கு இல்லையா, அங்கே வரைக்கும் தன்னோட பேரரசை வந்து வச்சுருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து 570லேருந்து கிட்டத்தட்ட 600 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்கார். ஒரு 30 வருஷம். 570லேருந்து 600 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காரு. அவ்வளோதான். அந்த வருஷம்லாம் தேவையில்லை, சும்மா தெரிஞ்சுக்கிட்டா போதும், ஆர்டர் தெரிஞ்சால் போதும் யாருக்கு அப்புறம் யாருன்னு. இவருக்கு அப்புறம் சிம்ம விஷ்ணுக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்தது அவங்க பையன் 1ஆம் மகேந்திரவர்மன். மகேந்திரவர்மா 1. முதலாம் மகேந்திரவர்மன் சொல்லுவாங்க. மகேந்திரவர்மா 1. இந்த 1ஆம் மகேந்திரவர்மன் வந்து 600லேருந்து 630 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காரு. 600லேருந்து 630 AD வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காரு. சிம்ம விஷ்ணுவோட மகன் தான் இவர். சிம்ம விஷ்ணுவுடைய மகன் இவர். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ஜைனிஸ்ட், அதாவது சமண சமயத்தை சேர்ந்தவர். இவர் ஒரு ஜைனிஸ்ட்டு, சமண சமயத்தை சேர்ந்தவர். ஆனால் சைவத்துறவியான, சைவிசமில் இருக்கக்கூடிய சைவா செயின்ட். He was a Jain follower. இங்கிலீஷில் வேணால் எழுதிக்கோங்க. He was a Jain follower but converted to Saivism. He was a Jain follower but converted to Saivism after being influence of Saiva saint திருநாவுக்கரசர். சைவா செயின்ட் திருநாவுக்கரசர். அதாவது இவர் ஒரு சமண சமயத்தை சேர்ந்தவர். சைவத்துறவியரான திருநாவுக்கரசர் அவர்களால் சைவ மதத்திற்கு மாறினார். திருநாவுக்கரசரால் சைவத்திற்கு மாறினார். அதாவது சமண சமயத்திலிருந்து சைவத்துக்கு மாறிட்டு சமணர்கள் எல்லாரையும் கொலை பண்ணியிருப்பார். அந்த சமணராக இருக்கவங்க எல்லாரும் மோசமானவங்கன்னு நினச்சி அவங்க எல்லாரையும் கொன்னிருப்பார். ரொம்ப மோசமான வகையில் நடந்திருப்பார். அதுக்கப்புறம் இவர் வந்து சைவத்துக்கு மாறினதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு அரசனாக மாறிட்டார். ஏன்னா அவங்கெல்லாம் தவறானவங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் சமணர்களை கழுவேற்றியவர் அப்படின்னு சொல்லலாம். கூரிய முனை இருக்கக்கூடிய கம்பிகளில் மனிதர்களை வந்து அப்படியே முதுகில் வச்சு இறக்கியிருப்பாங்க. அப்படிலாம் கொடுமைப்படுத்தி கொண்டு இருப்பார். இவரை பற்றி தான் அந்த தசாவதாரமில் கூட வரும், இந்த கல்லை மட்டும் கண்டால் அப்படிங்கிற மாதிரி. அதாவது சமண சமயத்தில் தான் இருந்தார் இவர். யாருன்னா நம்ம மகேந்திரவர்மன். இவரை வந்து சைவத்துக்கு மாற்றுறதுக்காக திருநாவுக்கரசர் ட்ரை பண்ணும்போது இந்த திருநாவுக்கரசரை வந்து கல்லால் கட்டி கடலில் போட்டுருவார் 1ஆம் மகேந்திரவர்மன். அப்போ கூட இந்த திருநாவுக்கரசர் சாக மாட்டார், அப்பயும் உயிரோடு இருந்திருப்பார். அதனால் அவங்களுக்கு தான் சக்தி அதிகம்னு சொல்லிட்டு சைவத்துக்கு மாறிடுவார் சமணத்திலேருந்து. அதுக்கப்புறத்துலேருந்து தான் வந்து சமணர்களை எல்லாரையும் கொண்டிருப்பார். அதுதான் அந்த படத்துலேயும் வரும் இவரோட கான்செப்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மகேந்திர பாணி அப்படின்னு ஒரு புது கட்டிட முறையை வந்து அறிமுகப்படுத்துகிறார். மகேந்திர பாணி, மகேந்திரா ஸ்டைல்
அப்படின்னு ஒரு ஆர்கிடெக்சர், திராவிடியன் ஆர்கிடெக்சர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு புதுசாக. திராவிடியன் ஆர்கிடெக்சரில் மகேந்திரா ஸ்டைல் அப்படின்னு ஒன்று புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு. மகேந்திர பாணி அப்படிங்கிற ஒரு முறையை திராவிட கட்டிடக்கலையில் அறிமுகப்படுத்துகிறார். திராவிட கட்டிடக்கலையில் மகேந்திரவர்மன் பாணி என்ற புதிய கலையை அறிமுகப்படுத்துகிறார். அதே மாதிரி இவர் உருவாக்கின முதல் கல்வெட்டு என்ன அப்படின்னா மண்டகப்பட்டு. அதாவது இவர் உருவாக்கின முதல் குடைவரை கோவில் மண்டகப்பட்டு குடைவரை கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. கேவ் டெம்பிள்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அந்த கேவ் டெம்பிள்ஸை வந்து உருவாக்குனது பல்லவர்கள் தான் ஃபஸ்ட்டு குடைவரை கோவில்களில் உருவாக்குனது. அது வந்து மகேந்திரவர்ம பல்லவன் தான் முதல்ல உருவாக்குனார். மண்டகப்பட்டு குகை கோவில், மண்டகப்பட்டு குடைவரை கோவில் அப்படின்னு சொல்லலாம். கேவ் டெம்பிள் மண்டகப்பட்டு குடைவரை கோவிலை உருவாக்குனது இவர் தான். இவர் உருவாக்கின முதல் குடைவரை கோவில் அதுதான் மண்டகப்பட்டு. இவரோட முதல் குடைவரை கோவில். அதில் வந்து ஒரு கல்வெட்டு கிடச்சிருக்கு, மண்டகப்பட்டு கல்வெட்டுன்னு சொல்லலாம், மண்டகப்பட்டு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். இந்த கல்வெட்டில் இவருக்கு வந்து ஒரு பேர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மகேந்திரவர்ம பல்லவனுக்கு விசித்திர சித்தன் அப்படிங்கிற பேர் வந்து இருந்திருக்கு. அந்த கல்வெட்டில் இவருக்கு விசித்திர சித்தன் அப்படிங்கிற பெயர் வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. மண்டகப்பட்டு கல்வெட்டில் இவரோட பெயர் வந்து விசித்திர சித்தன் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இவருக்கு வேறு என்ன பெயர்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னா குணபரன், சத்திய சந்தன், குணபரன், சத்திய சந்தன், குணபரன், சத்திய சந்தன். கமெண்ட்ல இருக்கு பார்த்துக்கோங்க. இவருக்கு இருக்கக்கூடிய வேறு பெயர்கள் குணபரன், சத்திய சந்தன், சேத்தகாரி, சித்திரகார புலி. ஏன்னா நல்லா சித்திரம் வரைவார், அதனால சித்திரகார புலி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து விசித்திர சித்தன், அது ஆல்ரெடி சொல்லியாச்சு. அதுக்கடுத்து மத்த விலாசன். இந்த மத்த விலாசன் அப்படிங்கிற பெயர் ஏன் வந்துச்சு அப்படின்னா மத்த விலாச பிரகாசம் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருப்பார். மத்த விலாசன்கிற பெயர் வர்றதுக்கு காரணம் என்னென்னா இவர் வந்து மத்த விலாசன் அப்படிங்கிற ஒரு மத்த விலாச பிரகடனம் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருப்பார். அதனால தான் அந்த பேர் வந்துச்சு அவருக்கு, மத்த விலாச பிரகடனம். அவர் எழுதின ஒரு நாடகம்னு சொல்லாது, ஒரு நாடகம் சமஸ்கிருதத்தில் எழுதியிருப்பார். மத்த விலாச பிரகாசம் பிரகடனம்னு எழுதிக்கோங்க. மத்த விலாச பிரகடனம். மத்த விலாச பிரகடனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடகம் எழுதினதுனால இவருக்கு வந்து மத்த விலாசன் அப்படிங்கிற ஒரு பேரும் வந்திருக்கு. இவரை பற்றி இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா என்னென்னா, எந்த ஒரு செங்கல், மரம், சுண்ணாம்பு, மெட்டல் இது எதுவுமே யூஸ் பண்ணாமல் பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவங்க எல்லாருக்கும் கோயில் கட்டினதும் இந்த முதலாம் மகேந்திரவர்மா தான். எந்த ஒரு பொருளும் யூஸ் பண்ணாமல்
ஒரு கோவில்கள் வந்து கட்டியிருக்காராம். அதாவது குடைவரை கோவில், கற்களாலேயே செதுக்கி ஒரு குகை மாதிரி கோயில் மாதிரி உருவாக்குனது இவர் தான் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. மத்த விலாச பிரகாசனம் அப்படிங்கிற நூல் வந்து எதில் எழுதியிருப்பார் அப்படின்னா, பிரகாசனம் பிரகடனம் எப்படி வேணால் சொல்லலாம், சான்ஸ்கிரிட்டில் எழுதியிருப்பார், சமஸ்கிருதத்தில் எழுதியிருப்பார். அதே மாதிரி குடுமியான் மலை கல்வெட்டு, குடுமியான் மலை இன்ஸ்கிரிப்ஷன் வந்து இவரோட பீரியடில் உருவாக்குனதுன்னு சொல்கிறாங்க. குடுமியான் மலை இன்ஸ்கிரிப்ஷன், குடுமியான் மலை இன்ஸ்கிரிப்ஷன். அவ்வளோதான் இவரை பற்றின விஷயங்கள். ஓகே, இன்னைக்கு முடிச்சுக்கலாம். நம்ம கண்டினியூ வந்து நாளைக்கு பண்ணிக்கலாம்.